अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் க்ஷேமுஷி பக்திரூபா குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். சேரர் குலத் தோன்றலான குலசேகரர் என்பவர் அருளிச் செய்த முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரம் மிக அற்புதமான ஸ்தோத்திரம். இதில் அமைந்திருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் நாம் தினந்தோறும் அனுசந்திக்க வேண்டும்படியாய் அவ்வளவு அர்த்தங்களை கொண்டதாய் அமைந்திருக்கிற ஸ்தோத்திரம் இது. அதிலே இன்றைய தினம் முதலிலே 38வது ஸ்லோகம் நமக்கெல்லாம் முக்தி அளிக்கக்கூடிய உத்தமன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் என்று அந்த கருத்தை தெரிவிக்கிறார். கீழ் ஸ்லோகத்திலே கீழே 2 ஸ்லோகங்களிலே பகவானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். கோவிந்த தாமோதர மாதவேதி என்று அவனுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். சொல்லுவதற்கு சக்தி இருந்தாலும் கூட இந்த உலகத்தவர்கள் சொல்ல மாட்டேன் என்கிறார்களே, எல்லாரும் துன்பத்திலே போய் விழுகிறார்களே விட்டில் பூச்சி போலே என்பதாக கீழே தெரிவித்தார் அல்லவா. அந்த எம்பெருமானை சொன்னால், அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை தியானம் பண்ணினால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்கிறதை இந்த 38வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். தியாயந்தியே விஷ்ணும் அனந்தமவ்யயம் ஹிருத்பத்ம மத்தியே சததம் வியவஸ்திதம் சமாஹிதானாம் சததாபயப்ரதம் தேயாந்தி சித்திம் பரமாஞ்ச வைஷ்ணவீம். பகவான் அவன் எப்படிப்பட்டவன்? விஷ்ணும் அனந்தம் அவ்யயம். அவன் எப்படிப்பட்டவன்? விஷ்ணு எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான். அனந்தம் என்னால் எந்த விதமான அளவீடும் இல்லாதவனாய் முடிவில்லாதவனாய் இருக்கிறான். அவ்யயம் என்னால் அழிவற்றவனாய் இருக்கிறான். அவன் அதற்கு மேலே ஹிருத்பத்ம மத்தியே சததம் வியவஸ்திதம், நம்முடைய ஹிருதயத்தினுடைய மத்தியிலே எப்பொழுதும் எழுந்தருளியிருக்கிறான். எல்லாருடைய ஹிருதயத்திலேயும் அவன் அந்தர்யாமியாக எழுந்தருளியிருக்கிறான். எல்லாருடைய ஹிருதயத்திலேயும் என்னால் யாருடைய ஹிருதயத்திலே? அவனை தியானிப்பவர்களுடைய நெஞ்சிலே மட்டுமே அல்ல. அந்த அந்தர்யாமித்துவம் என்கிறது எப்படிப்பட்டது என்று கேட்டால், அவனை அறிந்து கொண்டவர்கள் அறியாதவர்கள் எல்லாருடைய நெஞ்சிலேயும் அவன் இருக்கிறான். அது மட்டுமல்ல, எல்லா ஜீவாத்மாக்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு சிங்கம், புலி, நாய், நரி, ஈ, கொசு எல்லா ஜந்துக்களுக்கும் ஆத்மா உண்டு. அவனுடைய ஆத்மா இல்லாத பொருளே கிடையாது. அதாவது உள்ளுக்குள்ளே ஆத்மா என்பது ஒன்று இல்லாத பொருளே கிடையாது. அத்தனை ஆத்மாக்களுக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். அந்த ஹிருத் பத்ம மத்தியே சததம் வியவஸ்திதம், ஹிருதயத்தினுடைய மத்தியிலே அவன் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கிறான். அதற்கு மேலே அவனுக்கு இன்னும் என்ன பெருமை? சமாஹிதானாம் சதத அபயப்பிரதம். தியானம் செய்பவர்கள், சமாதி நிலையை அடைந்தவர்களுக்கு எப்பொழுதும் அபயம் அளிப்பவன். சததம் எப்பொழுதும் அவர்களுக்கு நன்மையை செய்பவன். அப்படிப்பட்டவனை ஏ தியாயந்தி, அவனை யார் தியானம் செய்கிறார்களோ அந்த எம்பெருமானை, அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால், தேயாந்தி சித்திம் பரமாம் வைஷ்ணவீம். தேயாந்தி அவர்கள் அடைகிறார்கள். எதை அடைகிறார்கள்? சித்தியை அடைகிறார்கள். சித்தியை அடைவது என்னால் என்ன? அது சித்தி என்ன ஒன்று சொல்ல, சித்தியை அடைந்து விட்டார் என்று சொன்ன என்னது அது சித்தி என்னால்? பரமாம் வைஷ்ணவீம் சித்திம் யாந்தி,
அதாவது மிகவும் உயர்ந்ததான அந்த விஷ்ணு லோகத்தை அடைகிறார்கள். பரமபதம் என்று சொல்லப்படுகின்ற மோட்ச லோகம் ஸ்ரீவைகுண்டம், அதை அடைந்து அங்கே அவனுக்கு தொண்டு செய்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். மறுபடியும் அவர்கள் இந்த உலகத்திற்கு திரும்புவதே இல்லை, அங்கேயே இருந்து ஆனந்தத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உயர்ந்த நிலை அவர்களுக்கு கிடைக்கும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னால் ஒன்றும் வேண்டாம், அவனை நெஞ்சிலே நினைத்தால் போரும். அந்த விஷ்ணுவை அனந்தம் அவ்யயம் ஹிருத்பத் மத்தியே சததம் வியவஸ்திதம் சமாஹிதானாம் சதத அபயப்பிரதம் என்று இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமானை எப்பொழுதும் நினைத்தால், நெஞ்சிலே கொண்டிருந்தால் என்ன கிடைக்கும்? அவனுடைய மோட்ச லோகத்தையே நமக்கு கொடுப்பான். தம்மையே நாளும் வணங்கி தொழுவாருக்கு தம்மையே ஒக்க அருள் செய்பவன் ஆகையினாலே தன்னை போன்ற ஒரு நிலையை அவர்களுக்கு கொடுக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த எம்பெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த பேற்றை தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்ததான ஸ்லோகத்தில் அப்படி அந்த உயர்ந்த பேற்றை கொடுக்கக்கூடிய எம்பெருமானை தியானியுங்கள் என்று நமக்கு உபதேசித்தார். நாம் தியானிக்கிறோமோ இல்லையோ, தாம் தியானிப்பதாக சொல்லுகிறார். அவனை நமஸ்கரிக்கிறேன், அவனை நெஞ்சாலே வணங்குகிறேன் என்று அடுத்த ஸ்லோகத்தில் அழகான சொற்களாலே காட்டுகிறார். ஸ்லோகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சொல் மிகவும் அழகாக இருக்கிறது. க்ஷீரசாகர தரங்க சிகராசார தாரகித சாருமூர்த்தயே போகி போக சயனீயசாயினே மாதவாய மதுவித்விஷே நமஹா. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? க்ஷீரசாகர தரங்க, க்ஷீரசாகரம் என்னால் திருப்பார்கடல், அதனுடைய தரங்கம் என்னால் அதில் ஏற்படக்கூடிய அலை துளிகள். அது எப்படிப்பட்டவை? மிகவும் குளிர்ந்த சீகர ஆசார, அந்த அலை துளிகளாலே தாரகித சாருமூர்த்தையே, நட்சத்திரம் உள்ளது போல் செய்யப்பட்ட அழகிய திருமேனின்ற. அதாவது என்ன, அந்த சமுத்திரத்தில் அலை எரிகிறது அல்லவா, சமுத்திரத்திலே அவன் சயனித்து கொண்டிருக்கிறான். அலை எரிகிற பொழுது அந்த அலையினுடைய துளிகளெல்லாம் எம்பெருமானிடத்திலே விழுகிறது, எம்பெருமானுடைய திருமேனியிலே விழுகிறது. அது தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறதுன்னா, எம்பெருமானுடைய திருமேனியிலே பல பல நட்சத்திரங்கள் இருப்பது போல அப்படி தெரிகிறதான். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக அப்படி காட்டுகிறார் குலசேகரர். க்ஷீரசாகர தரங்க சீகராசார தாரகித சாருமூர்த்தையே, பார்க்கடலின் அலைத்துளிகளாலே, அந்த அலைத்துளிகளெல்லாம் நட்சத்திரங்கள் போலே தென்படும்படியாக அப்படிப்பட்ட திருமேனியை உடையவன். அந்த திருமேனியிலே அந்த பார்க்கடலினுடைய துளிகளெல்லாம் அப்படி காட்சி அளிக்கின்றன. அதனால் அப்படி தெரிவிக்கிறார். நட்சத்திரங்களால் ஆன ஒரு ஆடையை அணிந்திருப்பவன் போல அந்த அந்த அலையினுடைய அந்த துளிகளெல்லாம் அப்படி எம்பெருமானுடைய திருமேனியிலே படிந்திருக்கின்றனவாம். அப்படிப்பட்ட எம்பெருமானை என்று ஒன்று சொன்னார். அடுத்தது போகி போக சயனீயசாயினே. போகி என்னால் என்ன? ஒரு பாம்பு. அதுக்கு போக சயனம் என்னால் அது அவனுக்கு மிகவும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய படுக்கையாக அந்த ஆதிசேஷன் இருக்கிறான். ஆக ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஆதிசேஷனாகிற படுக்கையிலே சயனித்திருப்பவனே போகி போக சாயினே சயனீய சாயினே. அதற்கு மேலே மது வித்விஷே, மது என்னும் அரக்கனை அழித்தவன். இதெல்லாம் அவனுடைய ஒரு பெருமையை சொல்லுகிறதுனா அது அவனுடைய வலிமையை சொல்லுகிறது. மது வித்விஷே, அடியவர்களுடைய விரோதியான மது என்கிற அரக்கனை அழித்தவன். மாதவாயா, மாதவன் இதெல்லாம் எதற்காக செய்கிறான்? விரோதிகளை அழிக்கிறான் என்றால் பிராட்டிக்காக. அந்த பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமி அவளுக்கு பதியாக இருக்கிறபடியினாலே அடியவர்களுடைய விரோதிகளை தொலைத்து அடியவர்களுக்கு நன்மை செய்கிறான். ஆகினாலே மத் வித்விஷே மாதவாய நமஹா. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நமஸ்காரம் என்று தாம் இந்த எம்பெருமானை வணங்குவதாக கீழ் ஸ்லோகங்களிலே நீங்கள் வணங்குங்கள்னு மற்றவர்களுக்கு சொன்னார். வணங்குவதற்கு சக்தி இருக்கிற பொழுதும் ஏன் வணங்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். கடைசியில் என்ன சொன்னார்? நான் அவனையும் வணங்குகிறேன், என்ன செய்வது, உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் கேட்கவில்லை என்றால் நல்ல வேளை நானாவது பிழைத்தேனே என்பது போல அப்படி சொல்லுகிறார். இந்த முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய நிறைவு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே இதை செய்தவர் யார் என்பதை சொல்லுகிறார். இது யாராலே செய்யப்பட்டது? அரசரான குலசேகரராலே என்று சொல்லி அந்த குலசேகரருக்கு ஒரு விசேஷத்தை சொல்லுகிறார்.
என்ன சொல்லுகிறார்? யஸ்ய பிரியௌ ஸ்ருதிதரௌ கவிலோகவீரௌ மித்ரே த்விஜன்மவர பத்மசராவபூதாம் தேனாம்புஜாக்ஷ சரணாம்புஜஷட்பதேன ராஜ்ஞா கிருதாக கிருதிரியம் குலசேகரேண. ராஜ்ஞா கிருதா கிருதிரியம் குலசேகரேண ராஜ்ஞா, குலசேகரன் என்கிற அரசராலே கிருதா கிருதிஹி செய்யப்பட்ட ஒரு நூல் இது, செய்யப்பட்ட ஸ்தோத்திரம் இது. அவ்வளோதான் சொல்கிறேன். இந்த நூலானது யாராலே இயற்றப்பட்டது? ராஜ்ஞா குலசேகரேனா, அரசரான குலசேகரராலே இந்த நூல் இயற்றப்பட்டது, அரசரான குலசேகரனான என்னாலே இயற்றப்பட்டது என்று அவரே சொல்லுகிறார் என்று தான் கொள்ள வேண்டும். அந்த குலசேகரருக்கு என்ன பெருமை என்று கேட்டால், யஸ்ய பிரியௌ, அவருக்கு 2 பேர்கள் மிகவும் நெருங்கின நண்பர்களாக இருந்தார்கள். யாரொருவருக்கு 2 பேர் நட்புடையவர்களாக இருந்தார்களோ அந்த 2 பேர் எப்படிப்பட்டவர்கள்? ஸ்ருதிதரௌ கவிலோகவீரௌ. ஸ்ருதிதரௌ என்னால் என்ன? அவர்களெல்லாம் நல்ல கேள்வி ஞானம் உடையவர்கள் அல்லது வேதத்தை நன்றாக கற்றவர்கள். கவிலோகவீரௌ, கவிகளில் சிறந்தவர்கள், சிறந்த வீரர்களாயும் இருப்பவர்கள். 2 நண்பர்கள். மித்ரே, மித்ரே என்னால் நண்பர்கள், 2 நண்பர்கள் என்பது பொருள். மித்ரம் மித்ரே, 2 நண்பர்கள். அந்த நண்பர்களை சொல்லுகிறார். த்விஜன்மவர பத்மசராவபூதாம். அவர்களுக்கு என்ன பெயர் என்றால் த்விஜன்மவரர் பத்மசரர் என்று அவர்களுக்கு பெயராம். 2 பேர் அவ பெயரை சொல்லுகிறார். த்விஜன்மவர பத்மசராவபூதாம் என்று அவர்கள் 2 பேர்கள். அந்த நண்பர்களை உடையவர், அதாவது த்விஜன்மவரர் பத்மசரர் என்கிற 2 நண்பர்களை உடையவர் அரசரான குலசேகரர். மேலும் தன்னை சொல்லிக் கொள்கிறார். அம்புஜாக்ஷ சரணாம்புஜ ஷட்பதேனா. அம்புஜாக்ஷன் என்னால் தாமரை கண்ணன், அவனுடைய சரணாம்புஜம் தாமரை திருவடிகள், அந்த திருவடிகளிலே படிந்த வண்டு போல இருக்கிறவர் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார் குலசேகரர். ஷட்பதம் என்னால் வண்டு, அருகால், அருகால் வண்டு என்று சொல்லுவார்கள். ஷட்பதேன, ஆஹா, எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே வண்டு போல் இருப்பவரும் த்விஜன்மவரர் பத்மசரர் என்கிறார் 2 நண்பர்களை உடையவரும் அரசருமான குலசேகரராலே இந்த நூல் அருளி செய்யப்பட்டது என்று இவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இது யாராலே செய்யப்பட்டது? ராஜாவான குலசேகரர். அவர் எப்படிப்பட்டவர்? எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலே படிந்த வண்டு போலே இருப்பவர். அவருக்கு 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வேதம் வல்லவர்கள், கவியிலே வல்லவர்கள், காவியம் இவற்றிலே வல்லவர்கள், வீரர்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள். அவர்களுக்கு த்விஜன்மவர பத்மசரவ் என்று அவர்களுக்கு பெயர் உண்டு என்று இதையும் சொன்னார். ஆக குலசேகரர் என்பவருக்கு த்விஜன்மவரர் பத்மசரர் என்று 2 தோழர்கள் உண்டு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி தோழர்கள் இருந்ததாக, குலசேகர ஆழ்வாருக்கு தோழர்கள் இருந்ததாக எங்கேயும் சொல்லப்படவில்லை. அவருடைய சரித்திரங்களிலே எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆகையினாலே இது குலசேகர ஆழ்வார் அருளி செய்ததாக இருக்க முடியாது. அதே குலசேகரர் என்கிற பெயரை உடையவராய், அதே குலசேகர ஆழ்வார் அவதரித்த அந்த ராஜ பரம்பரையிலே வந்தவராய், அவரும் குலசேகரர் என்ற பெயரையே கொண்டிருந்தவராயிருந்த பிற்காலத்திலே வந்த ஒருவர் அருளி செய்ததாயிருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்னால், இல்லை குலசேகர ஆழ்வாரே தான் இது, அவருக்கே இந்த 2 நண்பர்கள் இருந்திருக்கக்கூடும். இப்படி கூட சில பேர் சொல்லுகிறார்கள். குலசேகர ஆழ்வாருக்கு முன் ஆழ்வார் பெரிய ஆழ்வார், அவர் த்விஜன்மவரர். த்விஜன்மவரர் என்னால் நல்ல அந்தண குலத்திலே பிறந்தவர். பத்மசரர் என்னால் தாமரை, அதாவது நம்மாழ்வார் என்று இவரை சொல்லி அவர்கள், அதாவது குலசேகரருக்கு முந்தினவர் நம்மாழ்வார், பிந்தினவர் பெரிய ஆழ்வார், ஆயினாலே அவரை சொல்லுகிறார்கள் என்று கூட இப்படியெல்லாம் மிகவும் சிரமப்பட்டு சில அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் காஞ்சி பிரதிபாதிமேகரம் அன்னகராச்சாரியர் சுவாமி என்ன காட்டியிருக்கிறார் என்றால், இது குலசேகரர் என்ற ஒரு அரசராலே, குலசேகர ஆழ்வாருடைய வம்சத்திலே வந்தவராலே அருளி செய்யப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். ஆயினும் கூட ஆழ்வார்கள் அருளி செயல் போல, மற்ற ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்கள் போல மிக அற்புதமான ஒரு அர்த்தங்களை எல்லாம் கொண்டதாக இருக்கிறபடியினாலே இது மிகவும் ஆதரிக்கத்தக்கது, கொண்டாடத்தக்கது என்று இந்த ஸ்தோத்திரத்தை அவர் வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவித்து இன்று நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து நாம் இன்னும் அனுபவிக்க போகிறோம்.
இன்னும் ஆச்சாரியர்களுடைய ஸ்தோத்திரங்களை அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ